ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நம்ம கிங் கோலி. விராட் கோலியினுடைய ஸ்பெஷல் கேரக்டரே வந்து இதுதான். மேட்ச் நடக்கிறப்ப அவர் வந்து எப்படி இருந்தார், மேட்ச் முடிஞ்ச பிறகு ஹெட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். 4வது நாளில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் 295 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் வந்து இந்தியா பண்ண ஒரு மாசான விஷயம், ஸ்பெஷலான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியா 150 அடித்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 104 அடித்தாங்க. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா 487 அடித்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 238 வந்து அடித்தாங்க. இந்த பெர்த் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி அடித்த கம்மியான ஸ்கோர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 104 அப்படிங்கிறது தான். செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்து ஃபேவராக இருந்த போதிலுமே கூட ஆஸ்திரேலிய வீரர்களை பெருசாக ரன்கள் வந்து சேர்க்க முடியலை. அதுலேயும் வந்து இந்த டாப் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து ஒற்றை இலக்கம், 2 பேர் வந்து டக் அவுட் ஆகிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனராக இருந்த நாதன் மெக்ஸ்ஃபீனே டக் அவுட் ஆகிருப்பார். அநேகமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் வந்து தோணுது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே இவர் வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல, 10 ரன் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் வந்து ஆயிருப்பார். அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆன ஸ்டீவன் ஸ்மித் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஆனால் அதையுமே நம்ம பிளேயர்ஸ் வந்து விடலை. இப்போ வந்து ஸ்மித்தா கோலியா அப்படிங்கிற மாதிரி தான் காம்படிஷன் வந்து இருக்கும். அந்த வகையில் விராட் கோலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சொதப்பி இருந்தாலுமே கூட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து செஞ்சுரி அடித்து அவரோட அந்த ஒரு ஃபார்மை வந்து காமிச்சிட்டாரு. பட் ஸ்டீவன் ஸ்மித் செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே வந்து கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி கட்டையை போட்டார். டிராவிஸ் ஹெட்டு கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண பார்த்தாரு. ஆனால் 60 பந்தில் 17 ரன் மட்டும்தான், ஒரு 4 ஒரு 6 கூட அடிக்கலை. முழுக்க பார்த்தீங்கன்னா கட்டையை போட்டு எப்படியாச்சும் வந்து மேட்ச் வந்து நகர்த்தணும் அப்படின்னு தான் ஸ்டீவன் ஸ்மித் வந்து முயற்சி பண்ணார். பட் அது வந்து முடியாமல் போயிடுச்சு. பட் ஸ்மித் வந்து அவுட் ஆனாலுமே கூட ஹெட்டு பார்த்தீங்கன்னா அபாரமாக ஆடிருப்பார் செகண்ட் இன்னிங்ஸில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. ஏன்னா 11 ரனில் வந்து ஹர்ஷித் ராணா ஓவரில் வந்து போல்ட் ஆகிருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா பண்ட்டுக்கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து ட்ரேவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆகிருப்பார். ஹெட்டு தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அளவில் வந்து அதிக ரன்கள் வந்து சேர்த்தது. அந்த வகையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹெட்டு வந்து அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக வந்து கத்தி செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா இந்திய அணியினுடைய வெற்றியை வந்து தாமதப்படுத்தினது வந்து ஹெட்டு தான். ஏன்னா எப்படியும் இந்தியா வந்து 500க்கு மேலே டார்கெட் போயிடுச்சு அப்படின்ன உடனே கன்ஃபார்ம் இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ ஹெட்டு மட்டும் வந்து அவரை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி சூழலில் தான் அவர் விக்கெட் எடுத்தோன்னா பும்ரா அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஹெட்டுக்கும் விராட் கோலிக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கும். கோலி பேட் பிடிச்சப்ப ஹெட்டு வந்து ஸ்லஜிங் பண்ணியிருப்பார். பதிலுக்கு வந்து ஹெட்டு வந்து அவுட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் முன்னாடி போயிட்டு நின்று கத்தி அவர் வந்து போப்போ கிளம்புங்கிற மாதிரி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருப்பார். பட் இது எல்லாமே வந்து களத்தில். பட் மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே ஹெட்டுக்கிட்ட போய் விராட் கோலி அவர் தோல் மேலே கையை போட்டு ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருந்திருப்பார். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அதுலேயும் வந்து இப்போ ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் ஐபிஎல்ல அவர் ஆடிட்டு இருக்காங்க. ஹெட்டு வந்து எஸ்ஆர்எச் அணியில் முக்கியமான வீரர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பழைய விஷயங்கள் பற்றி ஐபிஎல் பற்றி அதே மாதிரி பேட்டிங் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாக்கள் வந்து விராட் கோலி ஹெட்டு கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அந்த அக்ரஷன் அப்படிங்கிறது களத்தில் மட்டும்தான். களத்தை விட்டு மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னா விராட் கோலி ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சிருவார். அதே வேலையை தான் ஹெட்டுக்கிட்டையும் பண்ணியிருக்காரு. நன்றி.